வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஒடிசா மாநிலம் விரைவிலேயே எவரும் எதிர்பாராத வளர்ச்சியின் சின்னமாக மேம்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை தொடக்கி வைக்கிறார். மத்திய வெளியுறவு அமைச்சகம் இன்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை அரசின் பொறுப்பு தூதரை நேரில் அழைத்து இந்திய மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து இந்தியாவின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் அனைவருக்கும் சிறப்பான மருத்துவ வசதிகள் கிடைப்பதை மத்திய அரசின் மருத்துவக் குழுவே ஆய்வு செய்து ஒப்புக்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய வாய்ப்புகள் மற்றும் நம்பிக்கைகளின் களமே ஒடிசா மாநிலம் என்றும், ஒடிசா விரைவிலே எவரும் எதிர்பாராத வளர்ச்சியின் சின்னமாக மேம்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒடிசாவிற்கு வரும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு மோடியின் உத்தரவாதமாகவே இந்த வாக்குறுதியை தாம் வழங்குவதாக அவர் இன்று புவனேஸ்வரில் செழிப்பான ஒடிசா, ஒடிசாவில் தயாரிப்போம் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் கூறினார். நாட்டின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இதுவரை 30 முறை தாம் ஒடிசாவிற்கு வந்திருப்பதாகவும், ஒடிசாவிற்கு தாம் அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிலேயே மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக ஒடிசாவை மேம்படுத்தும் திறன் ஒடிசா மக்களுக்கு இருப்பதாகவும், உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை மேம்படுத்துவதில் ஒடிசாவின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஒடிசா மாநிலத்தின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையிலும், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் புதுமையாக்க முயற்சிகளிலும் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி, மத்திய அமைச்சர்கள் திரு தர்மேந்திர பிரதான், திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் மாநாட்டின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். இந்தியா மற்றும் 20க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் இருந்து சுமார் 7500 பிரதிநிதிகள் இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். ஒடிசா மாநிலத்தை வலுவான துடிப்பான பொருளாதாரமாக மாற்றும் நோக்கத்திலான இம்மாபெரும் வர்த்தக மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும், இதனால் சுமார் 3 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைக்கிறார். ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர்களும், இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலரும் பங்கேற்கிறார்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தின் நாட்டுப்புற கலை சிறப்பும் நவீன தொழில்நுட்பங்களும் கலந்த வண்ணமயமான கலாச்சார நிகழ்ச்சிகள் விழாவில் இடம்பெறுகின்றன. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை உத்தரகாண்ட் மாநிலத்தின் 11 நகரங்களில் நடைபெறுகின்றன. 35 விளையாட்டு பிரிவுகளில் மொத்தம் 48 போட்டிகள் இதில் இடம்பெறும். 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில் இருந்து சுமார் 10,000 விளையாட்டு வீரர்கள் போட்டியில் பங்கேற்கிறார்கள். காரைக்கால் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற படகு ஒன்றின் மீது இலங்கை கடற்படையினர் நேற்றிரவு நடுக்கடலில் துப்பாக்கிச்சூடு நடத்தி 6 காரைக்கால் மீனவர்கள் மற்றும் 7 தமிழக மீனவர்களை கைது செய்து படகையும் பறித்துச் சென்றது குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் இன்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை அரசின் பொறுப்பு தூதரை நேரில் அழைத்து இந்தியாவின் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்தது. கொழும்பில் உள்ள இந்திய தூதரும் இது குறித்து இலங்கை அரசிடம் பேசியிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து மேலும் சில தகவல்கள். இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் போது காயமடைந்து தற்போது யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள 2 இந்திய மீனவர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் நேரில் சென்று பார்த்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு இயன்ற எல்லா உதவிகளையும் தூதரக அதிகாரிகள் வழங்கி வருகின்றனர். மீனவர் தொடர்பான பிரச்சினைகளை, வாழ்வாதாரம் பற்றிய அவர்களின் கவலைகளை கருத்தில் கொண்டு கருணை மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டியதன் அவசியத்தை இந்தியா எப்போதுமே வலியுறுத்தி வருவதாகவும், இதில் எந்த ஒரு சூழலிலும் பலப்பிரயோகம் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக இரு அரசுகளுக்கும் இடையே ஏற்கனவே உள்ள உடன்பாடுகளை முழுமையாக பின்பற்றுதல் அவசியம் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 13 மீனவர்களை மீட்க முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரினார். மீன்வளத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மீன்வளம் என்பது பொதுவானது என்றும் இதில் இலங்கை கடற்படையினர் மனிதாபிமானம் இன்றி நடந்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். புரிதலும் விட்டுக் கொடுப்பதுமே பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட 2 ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்கள் ஒலிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசுகையில், புதுச்சேரியில் அனைவருக்கும் சிறப்பான மருத்துவ வசதிகள் கிடைப்பதை மத்திய அரசின் மருத்துவக் குழுவே ஆய்வு செய்து ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் மேலும் கூறுகையில், கதிராமனுடைய அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு புறநோயாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேர் தினமும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். மருத்துவர்களுக்கு அடுத்து நோயாளிகளோடு அதிகமான நேரங்கள் இருந்து நோயை குணப்படுத்துவதற்கான பணியை செய்கிற ஒரு முக்கியமான ஒரு பணி செவிலியர் பணி. அர்ப்பணிப்போடு செய்கின்ற ஒரு பணி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய சைவ வேணும். வீட்டில் இருக்கவங்க கூட உடம்பு சரியில்லை தொடவிட மாட்டாங்க. ஆனா நீங்க அதான் தாண்டி உள்ளவங்க தான் நீங்க அர்ப்பணிப்போடு செய்கின்ற ஒரு பணி. இன்னொன்று, உங்களுடைய முகம் எப்பொழுதும் புன்முறலோடு சிரிச்ச முகத்தோடு இருக்கும். இது ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நோய் அப்படி வரும்போது நோயுடைய தன்மை எப்படி வேணாலும் இருக்கும். தனக்கு இந்த நோய் வந்ததே ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வலி இதெல்லாம் இருக்கும் பொழுது எரிச்சலோட சில நேரம் நம்மகிட்ட பேசுகின்ற ஒரு இருக்கலாம். இதையெல்லாம் பொறுத்து அவங்களோட ஒன்றி சிரித்து கூட தாங்கிக் கொள்கிற பக்கம் வேண்டும். சேவை மனப்பான்மையோடு பணியாற்ற வேண்டும் உங்களுடைய செவிலியர் பணி. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் மக்கள் விடுத்த கோரிக்கையின்படி இத்தகைய 14 குடும்பங்களுக்கு லம்பட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அட்டைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு என்கிற குப்புசாமி மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையிலான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள மாநாட்டு கூட்டத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தலைமை செயலர், அனைத்து துறைக்கான அரசு செயலர்கள், துறை தலைவர்கள் மற்றும் மாநில திட்டக்குழுவின் அலுவல் சாரா உறுப்பினர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அரியாங்குப்பத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் நடைபெற்ற பாலியல் வன்முறைக்கு எதிரான 3ஆம் கட்ட விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகில் இருந்து தொடங்கிய இப்பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்ற தனியார் திருமண மண்டபத்தில் முடிவடைந்தது. மகளிர் கூட்டமைப்பு மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்களும் திருநங்கைகள் பலரும் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் மௌனி அமாவாசை தினமான நாளை 8 முதல் 10 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதையொட்டி உத்தரப்பிரதேச அரசு கும்பமேளா பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கணிசமாக அதிகரித்துள்ளது. 7 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக 50,000 போலீசார் மற்றும் இணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் உட்பட சுமார் 3000 கண்காணிப்பு கேமராக்கள் விழா பகுதியில் நிறுவப்பட்டுள்ளதாகவும், திரிவேணி சங்கமத்தில் முதல் முறையாக நீர்மூழ்கி ட்ரோன்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் மாநில காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே மௌனி அமாவாசை தினத்தையொட்டி பிரயாக்ராஜ் நகருக்கு மேலும் 60 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இதையும் ஏற்கனவே இயக்கப்படும் சிறப்பு ரயில்களையும் சேர்த்து சிறப்பு ரயில்களின் மொத்த எண்ணிக்கை 190ஆக அதிகரிக்கும் என்று ரயில்வே வாரியத்தின் தலைவர் திரு சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரயாக்ராஜிலிருந்து 4 நிமிடத்திற்கு ஒரு ரயில் பயணிகளுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான ICC மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையே கோலாலம்பூரில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 150 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 209 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடிய ஸ்காட்லாந்து அணி 14 ஓவரில் 58 ரன்னுக்கு ஆட்டமிழந்து தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒடிசா மாநிலம் விரைவிலேயே எவரும் எதிர்பாராத வளர்ச்சியின் சின்னமாக மேம்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்.
மத்திய வெளியுறவு அமைச்சகம் இன்று புதுடில்லியில் உள்ள இலங்கை அரசின் பொறுப்பு தூதரை நேரில் அழைத்து இந்திய மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து இந்தியாவின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் அனைவருக்கும் சிறப்பான மருத்துவ வசதிகள் கிடைப்பதை மத்திய அரசின் மருத்துவக் குழுவை ஆய்வு செய்து ஒப்புக்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.